ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம எஸ்கே அவர்கள் வந்து துரோகி, அவர் வந்து திமுகவுக்கு சொம்பு தூக்கி ஊபிஎஸோட ஆளு அப்படின்ட்டு சிவகார்த்திகேயன் மேல வன்மத்தை வந்து பயங்கரமா கக்குறாங்க. ஏன் அந்த மனுஷன் மேல இப்படி ஒரு வெறுப்புன்னு தெரியல. அதுவும் நம்ம டிவிகே தொண்டர்கள் தான். முக்கியமா சொன்னா டிவிகே முக்கியமா சொன்னா டிவிக்கு ஆச்சரியக்குறிகள். அவங்க வந்து எதுக்குதான் சிவகார்த்திகேயன் மேல அப்படி ஒரு காண்டுன்னு தெரியல. ஓட் படத்துல வந்து கேமியோ ரோல் பண்ணும்போது ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இப்ப வந்து எதிர்க்கா படம் எடுக்கிறாரு, படம் விடுறாரு, ரிலீஸ் பண்றாருனாக்கா வயது எரிஞ்சு சாபமா விடுறாங்க. இவங்கெல்லாம் வந்து வரலாறு தெரியுமா தெரியாதான்றது தெரியல. ஹிஸ்டரியை பார்த்தாலே தெரியும் யாரு வந்து துரோகி, யாரு வந்து திமுகவுக்கு சொம்பு தூக்கி, யாரு வந்து ஊபிஸ்ன்ட்டு அந்த ஹிஸ்டரியை பார்த்தாலே தெரியும். அதாவது சன் டிவி வந்து விஜய் வச்சுதான் வளர்ந்ததுன்ட்டு இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மைனாக்கா சன் டிவியால தான் விஜயும் வளர்ந்தார். எஸ்கே அவர் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் வந்தார். இந்த அளவுக்கு வந்து வந்தது வந்து சன் டிவில வந்து ஒரு காமெடி ரோல் தான் முதல்ல வந்து உள்ள வராரு. ஸோ அங்க வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் வேற ஒரு தொலைக்காட்சியில போயிட்டு அங்க போயிட்டு காமெடி பண்ணி அப்புறம் அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஆங்கரா மாதிரி அங்க இருந்து அப்புறம் வந்து காமெடி போயிட்டு அங்க இருந்து சின்ன சின்ன ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நடிகரா வந்து கொஞ்சம் கொஞ்சமா தானே செதுக்கி ஒரு இப்பத்திக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்டரா வந்திருக்காரு நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள். ஸோ வளர்ச்சினா எப்படி இருக்கணும், யார் காலையும் போய் விழுந்து யார் காலையும் போய் பிடிச்சி படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தொங்கிட்டு அங்க போயிட்டு சொம்பு அடிச்சுக்கிட்டு இந்த பக்கம் சொம்பு அடிச்சுக்கிட்டு யாரு முதலமைச்சராக வராங்களோ அவங்களுக்கு போயிட்டு பூமுகத்தை போட்டு வாழ்த்து தெரிவிச்சுட்டு ஒதுங்கிறது அப்படிலாம் கிடையாது. பேசக்கூடாதுன்ட்டு நான் பாக்குறேன். ஆனா வந்து நீங்க பேசி 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 வரலாற்றை வந்து மறந்துட்டீங்க. ஏன்னா ஒரு எஸ்கே அவர் வந்து தன்னைத்தானே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்திருக்காரு. அவர் வந்து இந்த பராசக்தி படத்துல கமிட் ஆகும்போது தெரியாது தளபதி கூட தான் கிளாஷ் விட போறோம், ஜனநாயகன் படம் கூட தான் இந்த படம் வந்து கிளாஷ் ஆக போகுதுன்னு அவருக்கும் தெரியாது. ஸோ இப்போ வந்து வேற வழி இல்லை. ஏன்னா இது படத்தோட ரிலீஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரொடியூசர் கையில தான் இருக்கு. அதுவும் பெரிய 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 பண்டிகைகள் வந்து இந்த படங்கள் வர்றது வந்து இயல்பு. அது வந்து எங்க அன்னைக்கு வந்து துரோகம் பண்ணிட்டா இது பண்ணிட்டா உண்மை துரோகம் யார் பாத்தீங்கன்னாக்கா விஜய் அவர்கள் தான் பண்ணாங்க. திமுகவில் தன்னை பெரிய ஆளா உருவாக்கிட்டு திமுகவுக்கும் சன் டிவிக்கும் எதிராக வளர்ந்து நிற்கிறாரு. உண்மையாக வந்து அங்கதான் ஒரு வந்து துரோகம் பண்ணியிருக்காரு. ஒரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா சன் டிவில வந்து விஜய் படங்கள் வந்து பெரிய அளவில் போடுவாங்க. அந்த படம் ஓடுதோ ஓடலையோ டாப் 10 மூவிஸ்ல டாப் 10 சாங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சாங்ஸ் தான் போடுவாங்க. அஜித் சார் படத்தை போடவே மாட்டாங்க. வந்து நீங்க கிட்டத்தட்ட இந்த 2000 இருந்து 2010 எந்த காலகட்டத்திலும் எடுத்துங்க அஜித் சார் படங்களை வந்து அதிகபட்சம் போடவே மாட்டாங்க. அது இந்த படம் பெரிய படம். அஜித் சாரை பத்தி சொல்லணும்னா ஷாகுமாரி டிச்சாஸ் 100 இல்லைன்னா டெக்கு அப்படிதான் ஒரு அந்த காலகட்டத்தில் ஒரு படங்கள் வந்துச்சு. ஸோ அப்படி படம் ஹிட் ஆனாலும் அந்த படத்தை வந்து போடவே மாட்டாங்க. ஆனா இருந்தும் அஜித் சாரும் விஜய் சாரும் தான் காம்படிட் அப்ப அந்த அளவுக்கு போயிருந்தது. அதுக்காக வந்து விஜய் சாரை வந்து நீங்க ஓவரா இது பண்றீங்க, அதனால விஜய் சாரை நீங்க வளர்த்து விட்டீங்க அப்படின்ட்டு அஜித் சார் பக்கம்லாம் பேசல. அஜித் சார் பேசலாம் பேசல. நீ வந்து நீ உன்னோட வளர்ச்சி அப்படின்னாக்கா எங்க தலை வந்து தனியா சாதிப்பாரு அப்படின்ட்டு தான் இந்த அளவுக்கு வந்து பெரிய காம்படிட்டரா இருக்காரு அஜித் சாரும் விஜய் சாரும். ஸோ இப்படி வந்துட்டு இப்ப வந்து சிவகார்த்திகேயனை தூக்கி விட்ட உடனே ஒன்னும் இல்லை, ஒரு படமும் எடுத்திருக்காரு. அதுக்காட்டியுமே உங்களுக்கு இப்படி வயிறு எரிச்சு நாசம் இது பண்றீங்க. அப்படி ஒரு வயிறு எரியுது உங்களுக்கு. அந்த காலகட்டத்திலாம் வந்து எந்த ஒரு சோசியல் மீடியாவும் கிடையாது, எந்த ஒரு தகவல் அதிகமா எந்த விஷயங்களும் தெரியாது. ஏன்னா அஜித் சாரை வந்து இப்படி டாமினேட் பண்றது, விஜய் சாரை வந்து பெரிய ஆளாக பேசுறது வந்து அப்படின்னு சோசியல் மீடியால தெரியாது. ஆனா உண்மையான பாத்தீங்கன்னா சன் டிவி வந்து விஜய் சாரை வந்து அப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்க. விஜய் சாரை வந்து வளர்க்கணும்னு அஜித் சாரை டாமினேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்போ வந்து யாருமே வந்து யாருமே நாதி கிடையாது. ஸோ இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். ஆனா நீங்க சண்டை போட்டு சிவகார்த்திகேயனை பேசுற மாதிரி பேசுறவங்க, ஆனா உண்மையானு பாத்தீங்கன்னாக்கா உங்களை நீங்களே வந்து தாழ்த்தி பேசியிருக்கீங்க. ஸோ நான் ஏதோ தப்பா பேசியிருப்பேன், கண்டிப்பா தப்பா தான் பேசியிருப்பேன். தப்பா பேசியிருந்தா மன்னிக்கவும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.